Hi friends, welcome to For You Tamila YouTube channel. இந்த வீடியோல ஜெனரல் கவர்மெண்டோட நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 10th பாஸு 12th பாஸு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வந்து ஜென்ரல் கவர்மெண்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு டோட்டலாக வந்து 500 வேக்கன்சி இருக்குது. மந்த்லி சேலரி வந்து 48,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மே 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வாங்க நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மகாநதி கோயில் ஃபீல்டு லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் கீழ் செயல்படுற ஒரு நிறுவனம் தான். ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். பொசிஷன் அண்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் போஸ்டிங்க்கு வந்து டோட்டலாக 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 350 வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 500 வேக்கன்சி. அது கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 47,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு ஒரு நாளைக்கே 1,600 வரைக்கும் சம்பளம் கிடைக்குது. இதுக்கு வந்து டோட்டலாக 350 வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் போஸ்டிங்க்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 10th அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, ஒன்லி ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ் மார்க் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 100 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு. செக்ஷன் ஏல வந்து 20 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் பியில் வந்து 80 கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 45% மார்க் எடுக்கணும். அதாவது 45 மார்க் எடுத்தால் குவாலிஃபை. ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 40 மார்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 மார்க்கு குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இஎஸ்எம் ஃபீமேல் கேண்டிடேட் கோயில் ஃபீல்டோட எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் வந்து 1180 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து மே 7 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மே 28 வரைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப்க்கு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.